வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். தனிநபர் வருமான வரி உச்சவரம்பு 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தி மத்திய பட்ஜெட்டில் அறிவிப்பு. விவசாயிகளின் வருமானம் 2022ஆம் ஆண்டுக்குள் இரட்டிப்பாக்கப்படும் என்றும் உறுதி. அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என நிதியமைச்சர் அறிவிப்பு. பணியின் போது உயிரிழக்கும் ஊழியர்களுக்கான நிவாரண நிதி 6 லட்சம் ரூபாயாக உயர்வு. மத்திய பட்ஜெட் நடுத்தர மக்களுக்கு கிடைத்த பரிசு என பிரதமர் மோடி கருத்து. விவசாயிகளுக்கு வழங்கப்படும் உதவி சுதந்திர இந்தியாவின் மிகப்பெரிய திட்டம் என்றும் பெருமிதம். விவசாயிகளை ஏமாற்றுவதற்காக ஆண்டுக்கு 6000 ரூபாய் உதவி தொகையா? பட்ஜெட் குறித்து காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம். பட்ஜெட்டில் மத்திய அரசு அறிவித்த திட்டங்களுக்கு முதலமைச்சர் பழனிசாமி வரவேற்பு. தேர்தல் அறிவித்த பிறகே கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை தொடங்கும் என்றும் பேட்டி. தனிநபர் வருமான வரி உச்சவரம்பு 2 லட்சத்திலிருந்து 5 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளதாக பியூஷ் கோயல் தெரிவித்தார். மக்களவையில் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்து பேசிய அவர், இதுவரை வருமான வரி உச்சவரம்பு 2.5 லட்சமாக இருந்தது, இனிமேல் 5 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் 3 கோடி பேர் பயன் பெறுவர் எனவும் குறிப்பிட்டார். வரலாற்றிலேயே இல்லாத வகையில் வெளிப்படைத்தன்மையுடன் அரசு நிர்வாகம் செயல்பட்டு வருவதாகவும், கிராமப்புறங்களில் 98 விழுக்காடு அளவுக்கு சுகாதார திட்டங்கள் சென்றடைந்துள்ளன என்றார். பொது இடங்களில் மலம் கழிக்கும் முறை நாட்டிலிருந்து பெருமளவில் ஒழிக்கப்பட்டு விட்டதாகவும், கிராமங்களில் 98% கழிப்பறைகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கிராமப்புறங்களில் சாலைகளை அமைக்க 19,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். 4 ஆண்டுகளில் 2 கோடி வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். விவசாயிகளின் வருமானம் 2022ஆம் ஆண்டுக்குள் இரட்டிப்பாக்கப்படும் என நிதியமைச்சர் பியூஷ் கோயல் உறுதி தெரிவித்தார். பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2ஆம் நாளான இன்று இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. நிதியமைச்சர் பொறுப்பு வகிக்கும் பியூஷ் கோயல் காலை 11 மணிக்கு பட்ஜெட்டை தாக்கல் செய்து உரையாற்றினார். அப்போது விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 22 விவசாய விளை பொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை 1.5 மடங்கு அதிகரித்து உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். 2 ஹெக்டேர் அளவு வரை நிலமுடைய விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாய் உதவித்தொகை செலுத்தப்படும் என்றும், சிறிய விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்குவதற்காக 75,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் பியூஷ் கோயல் தெரிவித்தார். மேலும் பிரதமரின் விவசாயிகளுக்கான திட்டத்தின் மூலம் 12 கோடி விவசாயிகள் பயன் பெறுவார்கள் என்றார். 6,900 கோடி ரூபாய் பினாமி சொத்து உள்பட 1.3 லட்சம் கோடி ரூபாய் கருப்பணம் மீட்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நிதியமைச்சர் மத்திய பட்ஜெட் உரையின் போது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மேம்பாட்டு வருவதாகவும், 1 கோடிக்கு மேற்பட்டோர் வருமான வரி தொடர்பான கணக்கை தாக்கல் செய்ய முன்வந்துள்ளதாகவும் தெரிவித்தார். இதன் மூலம் இந்த ஆண்டு 12 லட்சம் கோடி ரூபாய் வரி வசூல் செய்யப்பட்டுள்ளதாகவும், வரி கணக்கு எண்ணிக்கை தாக்கல் எண்ணிக்கை 3.79 கோடியிலிருந்து 6.85 கோடியாக அதிகரித்துள்ளதாகவும் பியூஷ் கோயல் கூறினார். அதே நேரத்தில் கருப்பண வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறிய பியூஷ் கோயல், பணமதிப்பிழப்பு நடவடிக்கையால் 3.38 லட்சம் போலி நிறுவனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறினார். இதன் மூலம் 1600 கோடி ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு சொத்துக்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் நிதியமைச்சர் பியூஷ் கோயல் கூறினார். மேலும் 6,900 கோடி ரூபாய் பினாமி சொத்து உள்பட 1.3 லட்சம் கோடி ரூபாய் கருப்பு பணம் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அடுத்த 5 ஆண்டுகளில் இந்திய பொருளாதாரம் 5 லட்சம் கோடி டாலரை எட்டும் எனவும் பியூஷ் கோயல் கூறினார். நாடு முழுவதும் எய்ம்ஸ் மருத்துவமனைகள் கட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட இடைக்கால பட்ஜெட்டில் மருத்துவத்துறையை மேம்படுத்துவதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா திட்டம் மூலம் திறந்தவெளி மலம் கழிக்கும் நிலை மாற்றப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் சாலை அமைக்கும் திட்டத்திற்கு 19,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், கிராமப்புறங்களில் 98% கழிவறை வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளதாகவும் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு தேவைப்பட்டால் கூடுதலாக நிதி ஒதுக்கப்படும் என்றும், இந்தியாவில் மின்சாரம் இல்லாத வீடுகளே இல்லை என்ற நிலை வரும் மார்ச் மாதத்திற்குள் ஏற்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார்.
நாடு முழுவதும் எய்ம்ஸ் மருத்துவமனைகள் கட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பிரதமரின் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் 10 லட்சம் பேர் இதுவரை பயன்பெற்றுள்ளதாகவும் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகிலேயே மிகப்பெரிய மருத்துவ காப்பீடு திட்டம் இந்தியாவில்தான் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது என்றும் சுகாதாரத்தை மேம்படுத்த பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்த இருப்பதாகவும் அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவத்திற்கான நிதி 3 லட்சம் கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்த அமைச்சர் பியூஷ் கோயல் ராணுவத்தை பலப்படுத்துவதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாக தெரிவித்தார். அதன்படி இந்த ஆண்டு பட்ஜெட்டில் இந்திய ராணுவத்திற்கான நிதியை 3 லட்சம் கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாக பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ராணுவ வீரர்களின் ஒரே பதவி ஒரே ஓய்வூதிய திட்டத்திற்கு 35,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்த இடைக்கால பட்ஜெட்டில் அங்கன்வாடி பணியாளர்களுக்கான ஊதியம் 50% உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். செல்போன் மற்றும் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் நிறுவனங்கள் 2 268 உயர்த்தப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். மக்களவையில் 2018-19 இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்து பேசிய மத்திய நிதியமைச்சர் பியூஷ் கோயல் உலகிலேயே இந்தியாவில்தான் செல்போன் மற்றும் டேட்டா கட்டணங்கள் குறைவாக உள்ளதாக தெரிவித்தார். மேலும் செல்போன் மற்றும் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் நிறுவனங்கள் 2 268 உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் பியூஷ் கோயல் தெரிவித்தார். இதேபோன்று சூரிய மின்சக்தி தயாரிப்பு 10 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் நிதியமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். மாற்று எரிசக்தியை உருவாக்க இந்தியா முன்வந்துள்ளது என்றும் இதனால் சூரிய மின்சக்தி தயாரிப்பு 10 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் கூறியவர் இதன் மூலம் 1 லட்சம் பேருக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். வருமான வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை 2 மடங்காக அதிகரித்திருப்பதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்த இடைக்கால பட்ஜெட்டில் நேரடி வரி வருவாய் 6.38 கோடியிலிருந்து 12 லட்சம் கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் வருமான வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை 2 மடங்காக அதிகரித்து இருப்பதாகவும் வருமான வரித்துறையை அணுகுவதற்கு எளிய நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். கடந்த ஆண்டு மட்டும் 99.54% பேர் வருமான வரி செலுத்தியிருப்பதாகவும் தெரிவித்துள்ள நிதியமைச்சர் பியூஷ் கோயல் நடுத்தர வருமானம் உடையவர்களின் வரிச்சுமையை குறைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று உறுதியளித்துள்ளார். அடுத்த 2 ஆண்டுகளில் வருமான வரி செலுத்துவது முற்றிலும் டிஜிட்டல் மயமாக்கப்படும் என்றும் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் அதிக அளவில் வெளிநாட்டு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் நிதி பற்றாக்குறை அளவு 3.4% குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா உலகில் முன்னணியில் இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். We are the fastest growing major economy in the world today. With an average GDP growth higher during the last 5 years, higher than the growth achieved by any government since economic reforms began. From being the 11th largest economy in the world in 2013-14, we are today the 6th largest in the world. Besides generating high growth rate, we contained double-digit inflation and restored fiscal balance. வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற வங்கி மோசடியாளர்களை இந்தியா கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் வங்கிகளை சீரமைப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். வங்கி நடவடிக்கைகளில் மத்திய அரசு வெளிப்படைத்தன்மையுடன் நடப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். ஊழலுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையாக வங்கிகளிலும் வெளிப்படைத்தன்மை அமல்படுத்த செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற வங்கி மோசடியாளர்களை இந்தியா கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வாரா கடனாக இருந்த சுமார் 3 லட்சம் கோடி ரூபாய் வசூலிக்கப்பட உள்ளதாகவும் மேலும் நாட்டின் நிதி பற்றாக்குறை அளவு 3.4% கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டின் பணவீக்க விகிதம் யாரும் எதிர்பார்க்காத அளவில் 2018 டிசம்பர் மாதம் 2.18 விழுக்காடாக குறைந்திருந்தது என்றும் தெரிவித்தார். ஏழைகள் நடுத்தர மக்கள் பயன்பெறும் விதமாக அவர்களுக்கான மானிய தொகைகளை வங்கிகளிலேயே நேரடியாக செலுத்தப்படுவதாகவும் பியூஷ் கோயல் தெரிவித்தார். Bank nationalization was first done 50 years ago, but a large part of the country was left out of the economic mainstream with no access to formal banking. In the last 5 years,
nearly 34 crore Jan-Dhan bank accounts were opened. Aadhaar is now near universally implemented. This has helped ensure the poor and middle class receive the benefits of government schemes directly in their bank's account by eliminating middlemen. बिचौलियों को हमने समाप्त किया. ஸ்டார்ட் அப் தொழில்களுக்கு உலகிலேயே இந்தியா இரண்டாவது பெரிய மையமாக திகழ்வதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்து உரையாற்றிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் முத்ரா தொழில் முனைவோர் திட்டத்தின் மூலம் 7 லட்சம் கோடி ரூபாய் வரை கடன் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். முத்ரா தொழில் முனைவோர் திட்டத்தின் கீழ் கடன் பெற்றவர்கள் 70% மகளிர் ஆவார்கள் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். ஸ்டார்ட் அப் எனப்படும் சிறு குறு தொழில்களுக்கு உலகிலேயே இந்தியா இரண்டாவது பெரிய மையமாக திகழ்வதாகவும் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் 59 நிமிடங்களில் 1 கோடி ரூபாய் வரை கடன் பெறும் வசதி அறிமுகம் செய்யப்பட்டு இருப்பதாகவும் அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். 1 லட்சம் கிராமங்கள் அடுத்த 5 ஆண்டுகளில் டிஜிட்டல் கிராமங்களாக மாற்றப்படும் என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பட்ஜெட் உரையில் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்த போது மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பல்வேறு சலுகைகளை அறிவித்தார். புதிய திட்டங்களையும் விளக்கினார். அதன்படி அடுத்த 5 ஆண்டுகளில் 1 லட்சம் கிராமங்கள் டிஜிட்டல் மயமாக மாற்றப்படும் என்று தெரிவித்தார். மேகாலயா, மிசோரம், திரிபுரா மாநிலங்கள் ரயில்வே வரை படத்தில் இணைக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். முதல் முறையாக உள்நாட்டு நீர் வழித்தடத்தில் சரக்கு பெட்டகம் கையாளப்பட்டு வருவதாகவும் கோகுல் இயக்கத்துக்கான நிதி 750 கோடியாக அதிகரித்து இருப்பதாகவும் பியூஷ் கோயல் தெரிவித்தார். தேசிய நெடுஞ்சாலைகள் அமைப்பதில் உலகிலேயே இந்தியா முதலிடத்தில் இருப்பதாகவும் தினமும் 27 கிலோமீட்டர் தூரம் நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் பியூஷ் கோயல் கூறினார். உதான் திட்டத்தின் மூலம் சாதாரண மக்களும் விமானத்தில் பயணம் செய்ய வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் விமான போக்குவரத்து துறையில் வேலை வாய்ப்புகள் அதிகரித்து இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். கௌசல் விகாஸ் திட்டத்தின் கீழ் 1 கோடிக்கும் அதிகமான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் 1000 ரூபாயாக நிர்ணயிக்கப்படும் என்றும் பியூஷ் கோயல் கூறியுள்ளார். உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் 6 கோடி குடும்பத்தினருக்கு இலவச எரிவாயு இணைப்புகள் வழங்கப்பட்டு இருப்பதாகவும் 4 ஆண்டுகளில் 2 கோடி வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் பட்ஜெட்டில் தெரிவித்துள்ளார். மீனவர்களின் நலன் காக்க தனி அமைச்சகம் அமைக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பட்ஜெட் தாக்கலின் போது தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய மத்திய அமைச்சர் கால்நடை மற்றும் மீன் வளர்ப்பில் ஈடுபடும் விவசாயிகளுக்கு அவர்கள் வாங்கிய கடனில் 2 வட்டி தள்ளுபடி வழங்கப்படும் என்று கூறினார். இயற்கை விவசாயிகளுக்கு அவர்கள் வாங்கிய கடனில் 5% வட்டி தள்ளுபடி செய்யப்படும் என்றார். இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளின் கடனில் 3% தள்ளுபடி செய்யப்படும் என்றும் பசு வளர்ப்பு திட்டத்திற்கு 750 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் பால் உற்பத்தியை அதிகரிக்க காமதேனு என சிறப்பு திட்டம் அறிமுகம் செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். உலகிலேயே செயற்கைக்கோள்களை ஏவும் தளமாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்றும் 2022ஆம் ஆண்டுக்குள் விண்வெளியில் இந்தியா தடம் பதிக்கும் என்றும் மத்திய நிதியமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பட்ஜெட் தாக்கலின் போது அவர் இந்திய விண்வெளித்துறைக்கு புகழாரம் சூட்டினார். Our space program, Gaganyaan, India becoming the launch pad of satellites for the world and placing an Indian astronaut into space by 2022 reflect this dimension of our vision. ரயில் கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்றும் ரயில் பெட்டிகள் நவீனமயமாக்கப்படும் எனவும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இது தொடர்பாக நாடாளுமன்ற மக்களவையில் இடைக்கால பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சராக பொறுப்பு வகிக்கும் பியூஷ் கோயல் தாக்கல் செய்து பேசினார். ரயில்வே துறைக்கு மொத்தமாக 64,587 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு உள்ளது என்றும் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். உள்நாட்டு தொழில்நுட்பத்திற்கு அளிக்கப்படும் ஊக்கத்தினால் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் என பேசிய பியூஷ் கோயல் ரயில்வே துறையின் செயல்பாடு வீதம் 96.2 விழுக்காடாக அதிகரித்துள்ளது என்றார். தொடர்ந்து பேசியவர் இந்த ஆண்டு ரயில்வே சேவை மிகவும் பாதுகாப்பானதாக இருந்தது என்றும் எதிர்காலத்திலும் இது தொடரும் எனவும் கூறினார். அகல பாதையில் ஆளில்லா லெவல் கிராசிங் ஜனவரி மாதம் 31ஆம் தேதியுடன் முடிவுக்கு வந்துவிட்டது என தெரிவித்துள்ள பியூஷ் கோயல் பயணிகள் நலனை கருத்தில் கொண்டு ரயில் கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்றும் ரயில் பெட்டிகள் நவீனமயமாக்கப்படும் எனவும் கூறினார்.
ரயில் பயணிகள் வசதிக்காக பல்வேறு திட்டங்கள் அமலாக்கப்படும் என்றும் அவர் பட்ஜெட்டில் தெரிவித்தார். விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாய் வழங்குவது சுதந்திர இந்தியாவின் மிகப்பெரிய திட்டம் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மத்திய பட்ஜெட் குறித்து உரையாற்றிய அவர், நடுத்தர குடும்பத்தினருக்கு இந்த பட்ஜெட் மிகப்பெரிய பரிசாக இருக்கும் என்று கூறினார். மத்திய அரசின் புதிய திட்டத்தால் 12 கோடி விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும் தெரிவித்தார். மத்திய பட்ஜெட் நடுத்தர மக்கள், ஊழியர்கள், விவசாயிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் சமமானது என்றும் கூறினார். விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாய் வழங்குவது சுதந்திர இந்தியாவின் மிகப்பெரிய திட்டம் எனவும் அவர் கூறினார். மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட் ஒரு ட்ரெய்லர் மட்டுமே என்றும் தேர்தலுக்கு பின் இந்தியாவை வளர்ச்சி பாதையில் முன்னெடுத்துச் செல்லும் எனவும் கூறினார். इस बजट में मिडिल क्लास से लेकर के श्रमिकों तक, किसान उन्नति से लेकर कारोबारियों की प्रगति तक, इनकम टैक्स रिलीफ से लेकर इंफ्रास्ट्रक्चर तक, मैन्युफैक्चरिंग से लेकर एमएसएमई सेक्टर तक, हाउसिंग से लेकर हेल्थ केयर तक, इकोनॉमी को नई गति से लेकर न्यू इंडिया के निर्माण तक सबका ध्यान इस बजट में रखा गया है। 12 करोड़ से ज्यादा उन किसानों को मिलेगा जिनके पास 5 एकड़ से या 5 एकड़ से कम भूमि है। एक प्रकार से आजादी के बाद देश के इतिहास में किसानों के लिए बनी ये सबसे बड़ी योजना है। आज देश में गरीबी रिकॉर्ड गति से कम हो रही है। लाखों करोड़ों लोग गरीबी को परास्त करके नियो मिडिल क्लास में प्रवेश कर रहे हैं। மத்திய பட்ஜெட்டில் அறிவித்த திட்டங்களுக்கு முதலமைச்சர் பழனிசாமி வரவேற்பு தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மக்களுக்கு நன்மை செய்யும் வகையில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை வகுத்துள்ளதாக கூறினார். திட்டத்தை அறிவித்தால் தேர்தலுக்கான அறிவிப்பு என்றும், இல்லை என்றால் வெற்று அறிவிப்பு என்றும் சொல்வதாகவும் முதலமைச்சர் பழனிசாமி கூறினார். மத்திய அரசு இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த இடைக்கால பட்ஜெட்டிலே பல்வேறு திட்டங்களை அறிவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக சிறு குறு விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை மத்திய அரசு வெளியிடப்பட்டிருக்கின்றது. அது வரவேற்கத்தக்கது. கிராமப்புற மேம்பாட்டு திட்டத்திற்காக சாலை அமைப்பதற்கு, கிராமப்புற சாலை மேம்பாட்டு திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அது வரவேற்கத்தக்கது. அரசு என்று சொன்னாலே மக்களுக்கு நன்மை செய்வதுதான் அரசுடைய கடமை. அந்த அடிப்படையிலே மத்திய அரசு குறிப்பாக ஏழைகளுக்கு, விவசாயிகளுக்கு பல்வேறு திட்டங்களை அறிவித்திருக்கிறது. ஆகவே திட்டத்தை அறிவித்தால் அது அரசியல் உள்நோக்கம் கற்பிக்கின்றார்கள். தேர்தலுக்கு அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு என்று சொல்கின்றார்கள். அறிவிக்காவிட்டால் இந்த பட்ஜெட்டிலே ஒன்றும் இல்லை, உப்பும் இல்லை சத்தும் இல்லைன்னு சொல்றாங்க. தேர்தல் அறிவித்த பிறகு கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை தொடங்கும் என்றும் கூறிய முதலமைச்சர் பழனிசாமி, அரசு ஊழியர்களின் நியாயமான கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்றும் உறுதியளித்தார். தேர்தல் அறிவித்த பிறகுதான் கூட்டணி பேச்சுவார்த்தை துவங்கும். நம் தேர்தலுக்கு நாட்கள் இருக்கின்றன. ஆகவே தேர்தல் அறிவித்த பிறகுதான் கூட்டணி ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகும் என்று சொன்னால், ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு பகுதியிலே பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அறிவித்த பிறகுதான் கூட்டணி பேச்சுவார்த்தை துவங்கும். அரசொழில் போராட்டத்தை ஒடுக்குவது என்று சொல்வது தவறான வார்த்தை, திருத்திக் கொள்ள வேண்டும். அவள் உரிமைக்காக குரல் கொடுக்கிறார்கள், அவ்வளவுதான். ஒடுப்பது என்பதெல்லாம் தவறு. ஆகவே இது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு. ஜனநாயக நாட்டிலே அவர்கள் உரிமைகளை பெறுவதற்கு அவர்கள் கோரிக்கை வைப்பார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கார்கள். எது நியாயமான கோரிக்கை அது அரசு நிறைவேற்றும். மத்திய பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு நாள் ஒன்றுக்கு 17 ரூபாய் என அறிவித்துள்ளது அவர்களை அவமதிக்கும் செயல் என காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். ஏசி அறையில் இருப்பவர்களுக்கு விவசாயிகளின் கஷ்டம் தெரியாது என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பதிலடி கொடுத்துள்ளார்.
மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட இடைக்கால பட்ஜெட்டில் மத்திய அரசு விவசாயிகளுக்கு மாதம் 500 ரூபாய் கொடுக்கும் வகையில் திட்டம் கொண்டு வந்துள்ளது. இத்திட்டத்திற்கு 75,000 கோடி ரூபாய் செலவாகும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், 5 ஆண்டுகளாக மோடி தலைமையிலான ஆட்சியின் திறமையின்மையாலும் ஆணவத்தாலும் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது என்றார். தற்போது மத்திய பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு நாள் ஒன்றுக்கு 17 ரூபாய் என அறிவித்திருப்பது அவர்களை அவமதிக்கும் செயல் என ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்துள்ளார். இந்த நிலையில் ஏசி அறையில் இருப்பவர்களுக்கு விவசாயிகளின் கஷ்டம் தெரியாது என ராகுல் காந்தி விமர்சனத்திற்கு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பதிலடி கொடுத்துள்ளார். வருடத்திற்கு விவசாயிக்கு 6,000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது என குறிப்பிட்டுள்ள அவர், சிறிய விவசாயிகள் இதுபோன்ற அரசு உதவியை இதற்கு முன்னதாக பெறவில்லை என்றார். இது இடைக்கால பட்ஜெட் அல்ல என்றும் ஓட்டுக்கான பட்ஜெட் எனவும் முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், ஏழைகளுக்கு குறைந்தபட்ச வருவாய் அளிக்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சியின் அறிவிப்பை காப்பியடித்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் காங்கிரஸ் கட்சியின் அறிவிப்பை காப்பியடித்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு நன்றி என்றும் ப சிதம்பரம் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இது இடைக்கால பட்ஜெட் அல்ல என்றும் ஓட்டுக்கான பட்ஜெட் எனவும் அவர் கூறியுள்ளார். இடைக்கால பட்ஜெட்டை தயாரித்தது நீதித்துறையா அல்லது RSS அமைப்பினரா என கர்நாடக முதலமைச்சர் குமாரசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். 2019-2020 நிதியாண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை நிதியமைச்சர் பியூஷ் கோயல் மக்களவையில் தாக்கல் செய்தார். இதில் நடுத்தர மக்கள், விவசாயிகள், தொழிலாளிகள் என அனைவரும் பயன்பெறும் வகையில் பல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டன. இந்த நிலையில் இடைக்கால பட்ஜெட் குறித்து கருத்து தெரிவித்துள்ள கர்நாடக முதலமைச்சர் குமாரசாமி, பட்ஜெட்டை தயாரித்தது நிதித்துறையா அல்லது RSS அமைப்பினரா என கேள்வி எழுப்பினார். கர்நாடக மாநிலத்தில் விவசாயிகள் கடன்களை தள்ளுபடி செய்ததும் லாலிபாப் என்று மோடி விமர்சித்ததாக குறிப்பிட்ட அவர், தற்போது பிரதமர் மோடி விவசாயிகளுக்கு அறிவித்துள்ள திட்டங்கள் எல்லாம் காட்டன் கேண்டி சாக்லேட் போன்றது உள்ளதாகவும் கிண்டல் செய்துள்ளார். சாமானிய மக்கள் பயன்பெறும் வகையில் பட்ஜெட் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், விவசாய கடனை தள்ளுபடி செய்வது விவசாயத்திற்கு உதவியாக இருக்காது எனவும் கூறினார். ஒரு நல்ல இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் அனைத்து துறையை சார்ந்தவர்களும் கவனிக்கப்பட்டிருக்கிறார்கள், பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு வசதியான ஒரு வாழ்க்கை முறையை அனைவரும் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த அரசாங்கம் செயலாற்றி வருகிறது என்பதை இந்த பட்ஜெட் பிரதிபலிக்கிறது. அனைவருக்குமே ஒரு லிவிங் வித் கம்ஃபர்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு இலகுவான வசதியான வாழ்க்கை கிடைப்பதற்கான வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. விவசாயிகளுக்கு 2 ஏக்கருக்கு மேல் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6,000 ரூபாய் ஊக்கத்தொகை அளிக்கப்படும் என்பது ஒரு மிக வரவேற்கக்கூடிய ஒரு திட்டம். 2018-19 ஆண்டுக்கான மத்திய இடைக்கால பட்ஜெட் குறித்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். பட்ஜெட் குறித்து மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில், மோடி ஆட்சியின் நாட்கள் எண்ணப்பட்டு வரும் நிலையில் ஆட்சியை தக்கவைத்து வெளியிடப்பட்டுள்ள வெற்று அறிவிப்புகளின் குவியல் என்று விமர்சித்துள்ளார். மேலும் கடந்த 4.5 ஆண்டுகளில் நிறைவேற்ற முன்வராத திட்டங்களை நாடாளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு வாக்குறுதிகளாக அள்ளி வீசப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலர் டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வருமான வரி விலக்கு உள்ளிட்ட ஒரு சிலவற்றை தவிர மற்றவை வாக்குகள் வாங்குவதற்கான வார்த்தை ஜாலங்கள் நிறைந்த காகித பூ என குறிப்பிட்டுள்ளார். கடந்த 4.5 ஆண்டுகளாக அனைத்து தரப்பு மக்களையும் கசக்கி பிழைந்த மத்திய அரசு முழுக்க நாடாளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். 2 ஹெக்டேர் வரை நிலமுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பு விவசாயிகள் தொடர்ந்து கையேந்தும் நிலையிலேயே வைத்திருக்கும் செயல் என சாடியுள்ளார். மத்திய இடைக்கால பட்ஜெட் நடுத்தர ஏழை மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் பயன் தரும் பட்ஜெட் என்று இந்திய தொழில் கூட்டமைப்பின் நிர்வாக இயக்குநர்கள் தெரிவித்துள்ளனர். மத்திய இடைக்கால பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. இதுகுறித்து இந்திய தொழில் கூட்டமைப்பு சார்பில் ஆலோசனை கூட்டம் சென்னை வேளச்சேரியில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின் இந்திய தொழில் கூட்டமைப்பின் நிர்வாக இயக்குநர்கள் ரவிஷான் மற்றும் ரங்கராஜன் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது மத்திய இடைக்கால பட்ஜெட் எதிர்மாறிகள் இல்லாத பட்ஜெட் என்றும்
நடுத்தர ஏழை மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் பயன் தரும் பட்ஜெட் என்றும் கருத்து தெரிவித்தனர். 3000 ரூபாய் பென்ஷன், ஐ திங்க் 100 rupees per month கான்ட்ரிபியூட் பண்ணால் 3000 ரூபாய் பென்ஷன், தட் இஸ் அ வெரி வெரி குட் திங். ஏன்னா வந்து ஒர்க்கர்ஸ்னால மாதம் மாதம் சேவ் பண்ணுறது கஷ்டம். அதுக்கப்புறம் இபிஎஃப் வந்து 14% ஏற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதுவும் நல்ல மூவ். அப்புறம் இன்சூரன்ஸ், வேலை செய்கிறப்ப செத்தாங்கன்னா 2.5 லட்சம் ரூபாயிலேருந்து 6 லட்சம் ரூபாய்க்கு ஏற்றிருக்காங்க. தட் இஸ் வெரி 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 குட். மூணாவது வந்து பர்சனல் டாக்ஸஸ், அது எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவ் இது. ஏன்னா வந்து 5 லட்ச ரூபாய் மட்டும் ஒரு டேக்ஸ் இல்லை, ஒரு 2-3 பாசிட்டிவ் இது பண்ணுறாங்க. மற்றதை வந்து விஷன் மாதிரி பேசினார், அது வந்து அடுத்தது தெரியும், அடுத்த பட்ஜெட் வரப்போ தெரியும் அந்த விஷன் எப்படி வந்து அவங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க. நடப்பு ஆண்டுக்கான தமிழக பட்ஜெட் பிப்ரவரி 8ஆம் தேதி சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படுகிறது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2019-20 ஆண்டிற்கான தமிழக பட்ஜெட் பிப்ரவரி 8ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நிதியமைச்சராக பொறுப்பு வகிக்கும் ஓ பன்னீர்செல்வம் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் காலை 10 மணிக்கு நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் மருத்துவர்கள் இல்லாத காரணத்தால் கர்ப்பிணிக்கு மூதாட்டி சாலையில் வைத்து பிரசவம் பார்த்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மன்னார்குடியைச் சேர்ந்த அஞ்சல் என்பவரது வீரகேரளம் பகுதியில் உள்ள தனது உறவினர் வீட்டிற்கு சென்றுள்ளார். நிறைமாத கர்ப்பிணியான அவருக்கு திடீரென பிரசவ வலி ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அஞ்சலியை அங்கு மருத்துவர்கள் இல்லை என கூறி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல செவிலியர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். அதன்படி மருத்துவமனையை விட்டு வெளியே சென்ற கர்ப்பிணிக்கு அப்பகுதியில் பெட்டிக்கடை வைத்துள்ள லட்சுமி என்ற மூதாட்டி சாலையில் வைத்து பிரசவம் பார்த்துள்ளார். இதில் அவருக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.